ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேம் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் என்ன கேமுங்கன்னு. ரோப்ளாக்ஸ் தான். வாங்க, எஸ்கேப் த டிசாஸ்டர் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸ்பீடாக ஏறிடுவோமா பார்ப்போம். இதோ ஏறிட்டேன். ஐயோ, ஸ்பீடாக ஏறா ஏறு ஸ்பீடாக ஏறு. தோக்க போகிறேன்னு இதுலேயே தெரிஞ்சிருச்சு. எப்படின்னு எனக்கு புரியல பாருங்க. நல்லா தான் ஏறிட்டேன், டப்புனு கீழே விழுந்துட்டேன். பார்ப்போம் அடுத்த என்ன டிசாஸ்டர் வருதுன்னு. இப்போ நம்ம இது மேலே ஏறணும் போல இருக்குது. ஏறி பார்ப்போம். இது மேலே ஏறணும் இல்லை சறுக்குனா ஆசையாக இருந்துச்சு, அதான் சறுக்க வந்தேன். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன கேம் வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இதில் பாருங்கள், உக்காந்துக்கிட்டே விழுவேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இதில் போய் ஏறக்கூடாது, இன்னொன்று இருக்குன்னு. அப்போ தான் நம்மளை இது பண்ணுவாங்கன்னு. கொஞ்சம் தூரம் ஏறியாச்சு. இந்த தண்ணியிலேயே ஸ்லோவாக தான் போகுது. இப்படியோ வந்தாச்சு. இதில் நான் தோத்துட்டேன். இப்போ நான் பாருங்கள், ஏறுவேனா டப்புன்னு கீழே விழுந்துடும். அடுத்து இன்னொன்று ஏறுவேன், அதுவும் கீழே விழுந்துடும். யாராலுமே இது ஏற முடியல. எப்படி விழுவுது, எப்படியுமே விழுவ முடியல. தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில் சகஜம் தானே. அதனால் அடுத்து இது பண்ணிக்கலான்னு, அடுத்த கேமில் ஜெயிப்போமான்னு பார்க்கலாம். எதுவும் அடுத்து இதில் வருமா, வேறு என்ன கேம் வரும்னு எக்ஸைட்டாக இருக்குது. அடுத்து என்ன கேம் வரும்னு பார்க்கலாம். இதுதான் நான் கீழே விழுறது. ஸ்பீடாக ஓடி போய் விழுறதை விட்டு டப்புனு கீழே விழுகிறேன். ஆமாம், ஏறவே முடியாதுல்ல. அப்புறம் இப்படியோ ஏறிடுச்சு. அடுத்து என்ன இது வருது தெரில, பார்க்கலாம். வேறு என்ன கேம், ரோப்ளாக்ஸில் வேறு என்ன கேம் உங்களுக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியோ பாதி தூரம் வந்தாச்சு, அதுக்குள்ளே டப்புனு கீழே விழுந்துட்டேன். பார்க்கலாம், கீழே விழுந்துட்டேன். இதில் ஏறினா தான் கீழே அது இது ஆக முடியும். இது கொஞ்சம் இப்படி இதுவாக ஸ்கிரீன் எப்படி ஸ்பீடாக போடுறதுக்காக பண்ணிவிட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து டிசாஸ்டர் வந்துருச்சு. இந்த மலை மேலே ஏறுறது தான் காமெடியாக இருந்துச்சு. இந்த மலை மேலே ஏறும்போது ஜம்ப் பண்ணி டப்புன்னு கீழே விழுந்தாச்சு. அப்புறம் டப்புன்னு ஓட்டக்குள்ளே கீழே விழுந்துட்டேன். ஓட்டக்குள்ளே இருந்தால் தான் ஈஸியாக தப்பிக்க முடியுமா, அதனால் நிறையா பேர் இதுக்குள்ளே தான் இருந்தாங்க. இந்த காஸ்டியூமை பார்த்தா காமெடியால் வாஷிங் மிஷின் மாதிரி பாருங்கள். இந்த காஸ்டியூமை பார்த்தாலே காமெடியாக இருக்குது, வாஷிங் மிஷின் மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இதில் தப்பிச்சாச்சு. வேணும்னே நிறைய பேர் கீழே விழுறாங்க, அதுவும் இல்லாமல் தள்ளி விடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. கீழே டிசாஸ்டர் போயிடுச்சு. பாதி தூரம் வந்துட்டேன். நல்லா அடுத்து என்ன வரும் தெரில, பார்க்கலாம். அடுத்து என்ன டிசாஸ்டர், அதே தான் ரெண்டாவது வாட்டி வந்திருக்கு. இந்த மலை மேலே ஏறுறது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜம்ப் பண்ணி ஏறணும். ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு. இது ஏறும்போது தான் டப்புன்னு ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டேன். இப்போ எப்படியோ ஏறிட்டாச்சு. இதே மலையில் தான் ஏறுற, பக்கத்து மலை பாருங்கள். அந்த மரம்லாம் எப்படி தள்ளி விட்டு ஓடுதுன்னு. இதே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பீஸாக இருப்போம். அவ்வளோதான்,
இதுலேயே தப்பிக்க போகிறோம். வேணே பாருங்கள் எல்லோரும் கீழே குதிக்கிறாங்க பாருங்கள் தண்ணியில். இதுதான் ஏன்னு தெரில, தண்ணியில் குதிச்சா பீஸ் பீஸாக ஆகிடும். அது பாய்சன் தண்ணின்னு நினைக்கிறேன். ஐயோ அவ்வளோதான், நம்மளும் தப்பிச்சு வச்சு அது அப்படியே சல்லுன்னு போயிடுச்சு டிசாஸ்டர். அவ்வளோதான், டப்புன்னு இது மறைஞ்சிடும். அடுத்து என்ன, இது ரெண்டுத்தில் நான் ஜெயிச்சிட்டேன்னா அடுத்து எந்த வரும்னு தெரில. இது இது மட்டும்தான் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஒரு ஃப்ரிட்ஜு வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜு மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜு அதே நான் நினச்சதே கரெக்டாக வந்திருக்கு. இதில் ஏறணும். இதில் ஏறுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்தேன் நிறையா வீடியோஸில். டப்புன்னு போய் நான் ஏறலாம் தான் ஏறினேன், டப்புன்னு போய் அதில் போய் ஓட்டிக்கிட்டேன். என்னன்னு தெரில பாருங்கள். டிசாஸ்டர் வேறு வந்துடுச்சு. ஸ்பீடாக போகணும் நம்ம. நான் இதை டிசாஸ்டர் எப்படி வருதுன்னு வேறு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் பாதி இதோடு எப்படியோ சொல்லுன்னு வந்துடுச்சு. அப்புறம் இதில் தான் கொஞ்சம் இது மிஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் இந்த மாதிரி தான் இன்னொன்று ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று வந்துச்சு. இதே மாதிரி தான் இதில் ஏறலான்னு போகிறதுக்குள்ளே டப்புன்னு டிசாஸ்டர் திருப்பி ரிப்பீட்டில் வந்துடுச்சு இது. அப்புறம் எப்படியோ ஏறியாச்சு. நம்ம வீடியோ பிடிக்குன்னா ஒரு ரெட் கலர் ஆட் போட்டு கமெண்டில் தெரிவிக்க விட்ருங்க. நம்ம வீடியோ ஜாலியாக இருக்குன்னா ஜாலியாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் புதுசாக கேம் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோவா கேம் பற்றி தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஸ்கேரி டீச்சர் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க ஸ்பீடாக. ஸ்கேரி டீச்சர் யாருக்குமே தெரியும், பயமாகவே இருக்காது. ஆனால் எனக்கு கிராணினா செம்மையாக பயம். இது என்னதுன்னு எனக்கு தெரியல. இதில் நான் போயிட்டே இருந்தேன், டப்புன்னு அவுட் ஆகிட்டேன். கிராணியை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம். கிராணி என்னென்னா எனக்கு பயமாக இருக்கும். என்ன பண்ணுவேன்னா, கிராணி பக்கத்தில் வரும், அப்படியே அந்த ரூம்லேயே இருப்பேன். கிராணி பக்கத்தில் வந்தோடனே ஃபோனை தூக்கி போட்டு போயிடுவேன். அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதில் நான் ஏறலான்னு பார்த்தேன், அவ்வளோதான் தோத்தாச்சு. டிசாஸ்டர் இதுதான் இந்த டிசாஸ்டர்லேயே பிடிக்காதது. நான் கிராணி வீடியோவில் என்ன எஸ்கேப் பண்ண முடியும், நான் உங்களுக்காக தைரியத்தை வர வச்சு நான் பார்க்குறேன், கிராணி வீடியோ போடுறேன். உங்களுக்கு கிராணி வீடியோவில் என்னென்ன பிடிக்கும்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.